சென்னையில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய நீர். விமான நிலையத்திலும் தண்ணீர் தேங்கியதால் பயணிகளுக்கு பாதிப்பு. பெரம்பலூரில் சூறைக்காற்றால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கூடலூரில் ஆவின் பால் பதப்படுத்தும் நிலையத்தை சூழ்ந்த மழை நீர். அரசின் எச்சரிக்கையை தொடர்ந்து 800 பேருந்துகளின் இயக்கத்தை நிறுத்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். தமிழ்நாட்டில் உடனடியாக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை. புதிதாக கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமகவின் சி. அன்புமணி இன்று வேட்புமனு தாக்கல். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா நாளை மனு அளிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை எந்த தேர்தலிலும் போட்டி இல்லை என புசி ஆனந்த் அறிவிப்பு. அரசு பள்ளிகளின் பெயர்களில் சாதி பெயர்கள் இருந்தால் அவற்றை நீக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் சாதி மோதல்களை தடுக்க அமைக்கப்பட்ட நீதிபதி சந்துரு குழு முதல்வரிடம் அளித்த அறிக்கையில் வலியுறுத்தல். நீட் தேர்வில் தவறு நடந்திருந்தால் ஒப்புக்கொள்ள உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் தவறு இழைப்பது சமூகத்திற்கு ஆபத்து என்றும் கண்டனம். குரூப் 4 தேர்வுக்கான விடை குறிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஆட்சேபனை இருந்தால் வரும் 25ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் தெரிவிக்கலாம். ரேஷன் கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே, ஜூன் மாதங்களுக்கான தூரமறுப்பு பாமாயில் வழங்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உறுதி. வாரணாசியில் கங்கை நதியில் ஆரத்தி எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. கர்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சஹிதம். கங்கை அன்னை தன்னை தத்தெடுத்துக் கொண்டதாக பெருமிதம். காஞ்சிபுரத்தில் வாடகை செலுத்தாததால் வீட்டின் மாடிப்படிகளை இடித்த உரிமையாளர். குடியிருந்தவர்களை பல மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர். சென்னை பெசநகர் பகுதியில் தாறுமாறாக கார் ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்திய விவகாரம். ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பியின் மகள் நீதிமன்றத்தில் சரண். நாடு முழுவதும் 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மும்பையில் ஒரே நேரத்தில் 50 மருத்துவமனைகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பீகாரில் 12 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் இடிந்தது. தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக புகார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் உள்ளிட்ட 5 இந்திய வீரர்கள் தகுதி. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்று இன்று தொடக்கம். இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மோதல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது.
பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாக்கினர். சென்னையில் நேற்றிரவு 9:30 மணியளவில் தொடங்கிய மழை மெல்ல மெல்ல அதிகரித்து இடைவிடாமல் வெளுத்து வாங்கியது. சூறைக்காற்றுடன் அண்ணாநகர், அமைந்த கரை, கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, வடபழனி, வள்ளுவர் கோட்டம், கிண்டி, வில்லிவாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் சாலை ஓரம் தஞ்சமடைந்தனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெளியூர்களில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பிய பயணிகள் வெளியே செல்ல முடியாமல் விமான நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதேபோன்று புறநகர் பகுதிகளான போரூர், பூந்தமல்லி, குன்றத்தூர், திருவேற்காடு, ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. வடசென்னை பகுதிகளான திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பாச்சூர், காக்கலூர், செவ்வாய்ப்பேட்டை, மணவாள நகர் உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சென்னையில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக 26 விமானங்களின் சேவை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு முதல் மழை பெய்தது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில் விமான சேவைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 14 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றிருக்கின்றன. கோழிக்கோடு மற்றும் டெல்லியிலிருந்து வந்த விமானங்கள் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக 26 விமானங்களின் சேவையானது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்று காலையும் இதே பாதிப்பை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்று காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாக்கினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆவின் பால் பதப்படுத்தும் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாக்கினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மற்றும் காற்றுடன் கனமழை பெய்தது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். சேலம் மாநகரில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் கொட்டி வரும் நீரின் முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீர்வீழ்ச்சி பார்க்கலாம் நீங்க வந்திருந்தோம். வந்த இடத்துல கிளைமேட் சூப்பரா இருக்கு. 1 மணி நேரம் மழை பெஞ்சதுனால பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு, சில்லன்ஸா இருந்துச்சு, ஜாலியா மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம போட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பாடந்துறை தேவர் சோலையில் உள்ள ஆவின் பால் பதப்படுத்தும் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் ஆறுகளிலும் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி மாநகரிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பேருந்து நிலைய பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நின்றதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை நகர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. ஆலங்குடி சுற்றுவட்டாரத்திலும் 2வது நாளாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்று வீசியது. நகரின் முக்கிய வீதிகளில் புழுதி மற்றும் குப்பைகள் பறந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள், விளம்பர பதாகைகள் உள்ளிட்டவை சாய்ந்தன. வீடுகள், வணிக வளாகங்கள், கடைகள் என அனைத்து பகுதிகளிலும் புழுதி மற்றும் தூசி பரவியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. மழையில் நனைந்தவாறு சிறுவர்கள் உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர். சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, சத்துவாச்சாரி, லத்தேரி, அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறைக்காற்று மற்றும் இடியுடன் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தூத்துக்குடி நகரில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது.